ஓகே. வந்திருக்கவங்க ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் மனைவி சொன்ன மாரி வி ஆர் இன் 99th டே. நாம 99 நாள் இருக்கோம். தேவன் நம் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர அவர் 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 வார்த்தையால் சொன்னதை அவர் கரங்களால் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ரேப்ரா ஹந்தரபோ ஹோஸ்ட். நான் சிறிய ஜெபத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. காசு ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு என் மனைவி மூலமாய் தீர்க்க தரிசனமாய் அநேக வார்த்தைகளை அந்த பாட்டு மூலமாய் நீ கொண்டு வந்தீங்க. அவரோட வார்த்தை மூலமாய் கொண்டு வந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ரீபா தீரேபா, அது அநேகருக்கு பிரோஜனமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இப்பொழுதும் டாடி, என்னுடைய வார்த்தையை என் இருதயத்திலும் ஆண்டவரே என்னுடைய வாயிலும் நீ வைத்ததற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அது தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்க காட்சி பிடிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். லெட் தம் நாட் ஒன்லி ஹியரஸ் ஆஃப் த வேர்ட் பட் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஃபாதர். அவங்களுக்கு கேட்கிற மாத்திரமில்ல, அதன்படி சீக்கிரமாக இருப்பார்களாக என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனால தாப்புனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஒரு ஒரு செய்தியின் தலைப்பு கீழே பேச விரும்புகிறேன். ஹவு டு டேப் இன்டு ஹெவன்ஸ் எக்கனாமி. பரலோக ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை எப்படி திறப்பது? கொஞ்சம் சைட்ல போடணும். பரலோகத்தின் ராஜ்யத்தை பொருளாதாரத்தை எப்படி திறப்பது? ஹவு டு டேப் இன்டு ஹெவன்ஸ் எக்கனாமி. நாம ஆதார வசனமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7 16ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7 முதல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். 1 ராஜாக்கள் 17 7 முதல் 16ஆம் வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. என்ன ஆகுதான்? ஆறு வற்றி போயிட்டு இருக்குது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஐ ஹவ் கமாண்டட் டு விடோ டு. உன்னை பராமரிக்கிறதுக்கு அங்க ஒரு விதவையை நான் கட்டளையிட்டேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்துக்கு ஒளிமுலக வாசிகளை அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ, நானும் என் குமாரும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கியிருக்கிறேன் என்றாள். சாப்பிட்டு செத்து போற காண்டி விறகு பொறுக்க வந்திருக்காங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாருக்கும் பண்ணலாம். தேசத்தில் மழை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் செலவந்தில் போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாய் கொண்டு சொன்ன வார்த்தையின் பானையில் செலவெந்து போகுவதில்லை, சிலந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒரு குறைவுபட்டிருந்தீங்கன்னா, திஸ் இஸ் த ரைட் மெசேஜ். ஆமென். திஸ் இஸ் த ரைட் மெசேஜ். உங்கள் வாழ்க்கையில தேவன் பேசுகிறார். திஸ் இஸ் த ரைட், வெரி ரைட் மெசேஜ் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. முதல் வாசித்தோம் 1 ராஜாக்கள்ல 17ஆவது அதிகாரத்துல, தேசத்தில் மழை பெய்தால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆறுகள் வற்றி போயிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில let the brooks may dry but the supply
will never dry, says the Spirit of living God. Let the brooksனா ஆறே வற்றி போனாலும் உங்களை வற்றாத ஜீவ ஊற்றினால் உங்களை திருப்தியாக்குற தேவன் இருக்கிறார். ஆமென். ஆறே வற்றி போன சொல்லுங்க, ஆறே வற்றி போனாலும் வற்றாத ஜீவ ஊற்றா இயேசு இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்துல உங்க வாழ்க்கையில ரிசோர்ஸ் தான் உங்களோட சோர்ஸா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரிசோர்ஸ் தான் சோர்ஸா நினைக்கிறோம். இல்ல, உங்களோட சோர்ஸ் இயேசு கிறிஸ்து தான் உங்களோட சோர்ஸா இருக்கிறார். காட் இஸ் யோர் சோர்ஸ். ஆமென். ஸோ இந்த எலியா போய் அந்த சாரிபாத் விதரை போய் கேட்குறாரு, வந்து ஒரு அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா. அந்த லேடி சொல்லுது, நான் சாப்பிட்டுட்டு செத்து போறோம். அப்படியே சாப்பிட்ட பிறகு பழைக்கண்டா செய்வீங்க, எதுக்குடா சாப்பிட்டுட்டு செத்து போறீங்க? பாருங்களேன், மைண்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இந்த செடியை அடைய பண்ணி சாப்பிட்டுட்டு செத்து போலான் இருக்கோம். ஆனா எலியா உள்ள வந்தாரு. when the prophet of God has stepped in, அவங்களோட லைஃப்ல ஜீவன் உண்டாருச்சு. டுடே as a prophetic mantle நான் உங்க லைஃப்ல ஸ்டெப் இன் ஆகுறேன். as a decree and declare, உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஜீவன் உண்டாகும். ஆமென். அது கொண்டு வர அவள் சொல்கிற போது அவள் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடியும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. உன் தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி அதை ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. சிறிய அடை, உங்கள் வாழ்க்கையில சிறிய அடைகள் மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொண்டு வரும். சிறிய கிவிங், த ஸ்மாலஸ்ட் கிவிங் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மலை கட்டளையிட நாள் மட்டும் பானையில் செலவிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஆறே வற்றி போனாலும் உங்க வீட்டில் இருக்கிற ப்ரொவிஷன் வில் நெவர் சப்ளை உங்களுக்கு குறையவே குறையாது. தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவ எலியாவின் சொற்படி கர்த்தர் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் சொல்றத கேளு. எலியாவின் சொன்னபடி அப்படியே செய்தால் அவளும் இவனா அந்த ஃபேமிலியும் எலியாவும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டாளுங்க. கர்த்தர் எலியாவின் சொன்ன வார்த்தை முடி பானையில் செலவிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. though the brooks may dry, your supply will never dry. ஆறே வற்றி போனாலும் உங்களை வற்றாத நடத்திச்சல உண்மை உள்ளவராக இருக்கார். மத்திய 14ஆம் அதிகாரம் 16-21. ஸோ இந்த உணராஜர்கள் 17 வாசிக்கும் போது அடை பண்ணி கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கும் போது சாப்பிட்டு செத்து போற இருந்த நிலைமையில இருக்கும் பொழுது எலியா உள்ள வராரு. அவன் 3 வருஷம் 6 மாதங்களும் ஒரு குறைவு இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில உண்டாயிருந்துச்சு. ஒரு குறைவு இல்லாமல் வாழ்க்கையில. கடவுள் நினைச்சா காகத்தை கொண்டு கூட எப்பயுமே தண்ணியை கொண்டு வரலாம், இது நினைக்கலாம். ஆனா சாரிபாத் விதை இவன் நினைத்து பார்த்தாள். சோ எலியா வாங்குறது சாரிபாத்தின் விதைவை நோக்கி பார்த்ததுனாலதான். இன்னைக்கு உங்ககிட்ட தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா உங்களை நோக்கி பார்க்கறக்காண்டதான். ஊழியக்காரருக்காக இல்ல, உங்கள் ஊழியக்காரருக்கு தேவன் வானத்தை கிழிச்சு கூட கொடுக்க முடியும். என்னாலும் பண்ண. ஆனா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாதான் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16-21 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, அவர்களை போக வேண்டதும் இல்லை, நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு செத்து போறேன்றாங்க. இங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் தவிர வேற ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் ஜனங்களில் புல்லின் பந்தியரை அருகே கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷருக்கு
கொடுத்தார்கள். சீஷர் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துளி கனிகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். சோ 5 அப்பம் 2 மீனை தேவன் கரங்கள் பட்ட உடனே அது நிச்சயமா பழுகி பெருக ஆரம்பிச்சிருச்சு. பழுகி பெருக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சிறிய காரியங்களா இருக்கும், ஆனா தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆஹ் மத்தேயுவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 40-42 சொல்லு. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை அனுப்பினவர்களை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்கிறவன் தேவனையே ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு 10:40-42. தீர்க்கதரிசியின் நாமத்தினால் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வான். தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான என்ன நாமத்தில் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை ரிவார்டை அனுபவிப்பான். சீஷனின் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியில் ஒருவனுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியா உங்கள் வாழ்க்கையில ஒரு மேண்டில தேவன் ஏற்படுத்துறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு அபண்டன்ஸ்குள்ள போகணும்னா பார்ட்னர் உங்கள் வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க கையை விரிவாய் தரங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அதை பிளஸ் பண்ண உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். லூக்கா 6:38 சொல்லு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்தபடி உங்கள் நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென். யாத்ராம் புஸ்தகத்துல இந்த வசனத்தை மட்டும் நல்லா கவனிங்க. யாத்ராம் புஸ்தகம் 25 அதிகாரம் 2 நான் எந்த மொழிபெயர்ப்புல சொன்னா இந்திய சமகால மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணிக்கை கொண்டு வர சொல். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணிக்கை கொண்டு வர சொல். எனக்கு கொடுக்க விரும்புவதை குறித்து அவனவன் தீர்மானிக்க வேண்டும். அவற்றை நீ எனக்காய் பெற்றுக்கொள். பெற்றுக்கொள்றாரு. காணிக்கைய எனக்காய் பெற்றுக்கொள்றாரு. காணிக்கையை எனக்காய் பெற்றுக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களும் காணிக்கை கொண்டு வர சொல். எனக்கு கொடுக்க விரும்புவதை குறித்து அவனவன் தீர்மானிக்க கடவன். அவனவன் தீர்மானிக்கட்டும். அவற்றை நீ எனக்காய் பெற்றுக்கொள். ஆமென். இந்த வசனம் 2 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் எங்க அப்பா மூலமா பேசினாரு. நீ டெல் பீப்புள், நீ மக்களை தரித்திரமா வச்சிருக்கணும்னு ஆசைப்படாத. விதைக்கிறவன்ட்ட விதைக்க கொடுக்கும் போதுதான் மிகப்பெரிய பிரேக் த்ரா வருது. இஸ்ரேல் ஜனங்களை போய் காணிக்கை கொண்டு வர சொல். எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல். டெல் பீப்புள் அண்ட் ஆஸ்க் காட். டெல் பீப்புள் அண்ட் ஆஸ்க் காட். நிறைய நேரத்துல சொல்றதே இல்லை. நிறைய பேர் சரியான வெளிப்பாடுல பணம் பெற்றுக்கொள்ளும். விதைக்கிறவன் டெல் பீப்புள் அண்ட் ஆஸ்க் காட். இஸ்ரேல் ஜனங்களை காணிக்கை கொண்டு வர சொல். எனக்கு கொடுக்க விரும்புவதை குறித்து அவனவன் தீர்மானிக்கட்டும். அவற்றை நீ எனக்காய் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. மீறி 1 கொரிந்தியர் 9:14 சொல்லுது. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். நிறைய பேர் என்னப்பா ஊழியத்தை பிழைப்பு காண்டி பிழையாண்டி வசனமே அப்படிதான்டா போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 9:14 போட்டிருக்கு. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:14. அழைப்பா பிழைப்பான்னு கேட்பாங்க. அழைக்கிறதுனாலதான் பிழைக்கப்படுகிறோம். அழைப்பா பிழைப்பான்னு கேட்கற நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களே. நிறைய ஊழியக்காரங்க, நீங்க அழைப்பா பிழைப்பா இருக்கீங்களா, அழைப்புல இருக்கீங்களா, பிழைப்புல இருக்கீங்க. அப்பா அழைக்கப்பட்டனாதான் பிழைக்கிறோம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4 அதிகாரத்துல 16 வாசிக்கிறேன். நான் 16 நான் தெசலோனிக்கா இருக்கிற போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள்.
தெசலோனிக்க சபையில வந்து 2 பேர் 2 ஒரு தடவ வந்து எனக்கு அனுப்புனாங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளை எப்படி பாருங்க பவுல் சொல்றார், உங்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளை பலன் வரும்படியே நாடுகிறேன்றாரு. உபகாரத்தை நான் நாடாமல் உங்களுடைய கணக்குகளை பலன் பெருகும்படியே நான் நாடுகிறேன். ஹalleluya, ஹalleluya. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் குடுக்குறேன் நான் வாழ்றேன். நீ குடுக்குறனால நீ வாழ்ற. நான் சொல்றேன், நீங்க குடுக்குறனால நீங்க வாழுகிறீங்க. நான் குடுக்குறனால நான் வாழ்கிறேன். ஆமென். உபகாரத்தையே நான் நாடாமல் உங்களுடைய கணக்குகள பலன் பெறும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. பரிபூரணம் உண்டாயிருந்தது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிரத்துவின் கையில வர வரப்பெற்று கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 2 ஒரு தடவை அனுப்பின பணத்துல திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு. உம் ஆஹ் எங்க அப்பா போட்டிருக்காங்க அந்த 1 கொரிந்தியர் 9:14 அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிடுகிறார். எஸ். சோ 2 ஒரு தடவை கொடுத்ததுலே திருப்தி அடைஞ்சிருக்காரு பாருங்க. 1 ஆர் 2 டைம் இல்ல. நம்ம சில பேர் அநேக காணிக்கை அடைஞ்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஆனா ஊழியக்காரர் வந்து தரித்திரத்துல இருந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், நான் ஒரு தரித்திரமான ஊழியக்காரர் கிடையாது. நான் ஒரு செழிப்புள்ள ஊழியக்காரன் தான். ஆமென். நான் ஏன் செழிப்புள்ள இருக்கேன், நான் நிறைய கொடுக்குறேன். என் வந்து அக்கௌண்ட்ல செக் பண்ணீங்கன்னா எத்தனை ஊழியக்காரருக்கு விதைச்சிருக்கேன்னு பாருங்க. நான் செழிப்பா இருக்கேன், நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கொடுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நல்லா பாருங்களேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருந்தது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமாக உகந்த பலியாக எப்பாப்பிரத்து கையில வரப்பெற்றுக் கொண்டேன். நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். நானும் சொல்றேன், நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். ஆனா நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கணக்குகளை பலன் பெறும்படியே நாங்கள் காணிக்க வாங்குறோம். நான் இன்னைக்கு காணிக்க வாங்க போறேன். உங்கள் உபகாரத்தை நாடாமல் உங்களுடைய கணக்குகள்ல பலன் பெருகும்படியே நான் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளை பலன் பெருகும்படி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மீன் சேக் ரவுண்டரோபோஷு மீன் தீரிய மீஆன்றபா ரஹந்தரபா பரிபூர்ணம் உண்டான உங்களை அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமாக உகந்த பலியாக எப்பாப்பத்தில் கரத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் திருப்தி அடைந்துகிறேன். அடுத்து சொல்றேன், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுல மகிமையிலே நிறைவாக்குவார். மான் அக்கா தூராமா சிறுபில ஆன்றபா மீன் தீரபூஷிட உபகாரத்தை நான் நாடாமல் உங்களுடைய கணக்குகளை பலன் பெருகும்படியே நாடுகிறேன். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே, ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்றாரு, மகிமையிலே நிறைவாக்கல இல்ல, இம்மையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளாம் தேவன் இம்மையிலே அவர் நிரப்புவார். ஹalleluya, ஹalleluya. இந்த வசனம் மட்டும் பாருங்களேன். பிலிப்பியர் 4:3 அன்றியும் உத்தம கூட்டாளிகளை அவருக்கு உத்தமமாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு கிளையத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களும் சுவிசேஷத்தினால் என்னோட கூட மிகவும் பிரயாசப்படல அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. விதைக்கும் போது தேவன் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதுகிற தேவனா இருக்கிறார். பிலிப்பியர் 4:3 படி, one who gives, one who partners, that name has written in the book of life. உங்களுடைய விதைக்கிறவனுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ரஹத்ரபோ ஷிர்பில ஹரபா. எபிரேயர் 10:34-35 வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நீங்கள் என்னை குறித்து பரிதோஷமின்றி பரலோக அதிக மேன்மையும் நிலையமும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆஸ்தியை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பவுல் சொல்றா எபிரேயர் 10:34-35 நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து
மட்டுமன்றி பரலோகத்தை அதிக மேன்மை நிலையுதுமான சுதரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் மிகுந்த பலனுக்கான மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கு என்று கர்த்தர் சொல்லலாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மீன் உங்களுக்கு கர்த்தர் சொல்லலாம், மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்குது. உங்களுக்கு மிகுந்த பலன், ஹalleluya, your reward is there. மிகுந்த பலன் உண்டாயிருக்குது. ஆதியாகமம் 14 அதிகாரத்துல அந்த ராஜாட்ட 9 ராஜாவை வந்து ஜெயிச்ச பிறகு 5 ராஜா 4 ராஜா ஜெயிச்ச பிறகு இவன் வந்து எல்லாத்தையும் சொல்றான். சோதமின் குமார் ராஜாட்ட என்ன சொல்றான், நீ என்ன கொடுத்து நீ பணக்கார ஆக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றானா, என் கடவுளே என்னை வந்து ரொம்ப பயங்கரமா, இவன் ஜெயிச்ச ராஜா யாரு, ஆபிரகாம் வந்து ஜெயிச்ச ராஜா சொல்றான். என்ன சொல்றான், நீ என்ன பணக்காரன் ஆக்காதபடிக்கு எனக்கு கத்திரி எனக்கு பழக்கம் உன்ட்டு வந்து ஒண்ணுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா நீ அவனுக்கு தோர்த்த மனப்பான்மை இருக்கு பாருங்களேன். பணத்தை கொடுத்து ஒரு சரியான அறிவு இல்லாதமா ஆபிரகாம் இப்படி சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது, நான் உனக்கு இவன் போய் நல்ல தூங்குற அன்று ராத்திரியிலே அவனுக்கு தரிசனம் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்பட வேண்டாம், நானே உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ எம் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. இன்னைக்கு நிறைய பணங்களையும் நிறைய விதமான காசுகளையும் நீ இழந்திருப்பீங்களா? நியாயமா வர வேண்டிய பணத்தை கூட நீங்க இழந்திருந்தீங்களா? கர்த்தர் சொல்ல, ஐ எம் யுவர் எக்ஸீடிங் அண்ட் கிரேட் ரிவார்டு. ஹalleluya ரஹோத்துரபோ ஷிரிபிலா ஹரபா. ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடார்கள். மிஸ்டோ போடியனா பணத்துக்கு கால் இருக்கு. இந்த ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தின் இருக்குல்ல, அதுக்கு வந்து வேர்டு பேர் மிஸ்டோ போடியா. அப்பனா பணத்திற்கு கால் இருக்கு, அது உங்களை 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 பார்த்து நடந்து வருகிற அர்த்தமா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹalleluya, ஹalleluya. நீதிகளை 3:9-10 சொல்லுகிறது, உங்கள் பொருளாலும் உங்கள் விலைகளில் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. ரீதேரிபி ஹண்டர்பா மூரி ஹண்டர்பா. மார்க்கு 10 29-30 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு பிரதித்தமாக, என் நிமித்தமாகும். வாசல யாத்திராகமும் அந்த வாசல யாத்திராகம் 25 வாசல, எனக்கு கொடுக்குறவங்களை எனக்கு உங்களுக்கு கொடுக்குறவங்க எனக்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி கடவுள் சொன்னாரு. அதே மாதிரி அதற்கு இயேசு பிரதித்தமாக என் நிமித்தமாகும், தேவனின் நிமித்தமாகும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகும், வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்கதையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவன் அடைவான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். நூறத்தனையாக தேவன் திரும்பி தருகிற தேவனா இருக்கிறாங்க. ஹalleluya. ரோஹோத்துரபா. தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில நூறத்தனையாக 100-fold ரிட்டனா தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ரீபா ஷிகதரபா. ஒரு டெஸ்டிமனி சொல்ல வருவேன். நேத்து எங்க வீட்டுல ஒரு அக்கா ஒர்க் பண்றாங்க, ஹெல்ப்பர். நாங்க ஒரு நாள் கூட அவங்க வேலைக்காரங்கன்னு சொன்னதே கிடையாது. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மாசம் மாசம் எங்க ஊழியத்துக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க. நாங்க கொடுக்குற ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான். ஆனா அவங்க அப்படி கொடுங்க. ஏன்க்கா இப்படி கொடுக்குறீங்க? இல்லப்பா, நீங்க நிறைய விதைக்கிறீங்க. சில வீட்டுல வந்து இப்ப ஒரு பெரிய ஐஏஎஸ் ஒருத்தன் பயங்கரம் கொள்ளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டுல வந்து அவனோட பணம் எங்க இருக்குன்னு அவன் வேலைக்காரங்களுக்கு நல்லா தெரியும். அவனோட பணம் எங்க இருக்குன்னு அவன் வேலைக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க உங்களோட வீட்டுல இருக்கவங்களும் எல்லாம் நோட்டை விடுவாங்க. ஆனா எங்களுடைய பிரேக் த்ரூ எங்க இருக்குன்னு அந்த அக்காவுக்கு நல்லா தெரியும். நாங்க விதைக்கிறனால விதைக்கிறாங்க. ஸோ அந்த அக்கா வந்து எப்பயுமே நாங்க கொடுக்குற அமௌண்ட்டோட அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்களுக்கும் இன்னொரு ஊழியத்துக்கும் ஆஃபரிங் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே சம்பளம் கொடுத்து அடுத்த செகண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. இது கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க லைஃப்ல மிகப்பெரிய பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மாசம் கொடுத்தோன்னே அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்றாரு. அதுல 40 ஸ்பீக்கர் ஆர்டர் வந்துச்சு.
அதுக்கு அந்த மாதிரி பிரேக் த்ரூ வந்துட்டே இருந்துச்சு. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அந்த அக்கா வீட்டுக்குள்ள நடந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்த ரிசிப்ட் போட்டு அனுப்பிட்டு இருந்தோம். ஒண்டர்பர்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களை என்னோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து எழுதிட்டு இருந்தோம். இந்த அக்கா உள்ள நுழைஞ்சாங்க. என் மனைவி சொன்னா, அக்கா ஆம், எனக்கு நீ உங்களோட ஃபீல் இருக்கா, உங்கள்கிட்ட கையில் காசு இருக்காக்கா என்னாங்க, 100 ரூபா எடுத்து இந்த ஊழியத்துக்கு விதைங்கக்கா அப்படின்ட்டா. என்ன என்னடா ஃபுட் கான்ட்ரிபியூஷனுக்கு விதைங்கக்கா அப்படின்னாங்க. அந்த அக்கா சந்தோஷமா ஓப்பன் பண்ணாங்க. 100 ரூபாய்க்கு விலை 200 ரூபா இருந்துச்சு. டக்குன்னு 200 எடுத்து கொடுத்துட்டாங்க. சைனி என்னடி சைனி, அந்த அக்கா இப்படி வெறும் 200 அந்த அக்காட்ட எடுத்து கொடுக்குறேன். அந்த அக்கா 200 தான் சந்தோஷமா கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா நான் உங்க ஊழியத்தில் கொடுக்குற எப்பயும் நீங்க ஒரு நாளும் கேட்க மாட்டீங்க, கேட்டீங்கனாலே நான் கொடுத்துடணும் டப்புன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு ஒரு 10:45 இருக்குமா, 10:45 அந்த அக்காட்ட ஃபோன் வருது. ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்து, தம்பி ஒன்று சொல்லப்பா, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் போயிருந்தேன்ப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் வந்து பில் போடும்போது திடீர்னு 200 டிஸ்கவுண்ட் எழுதி கொடுத்துருவாங்கப்பா தம்பின்னாங்க. அன்னைக்கு காலைல 200 கொடுத்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் 200 டிஸ்கவுண்ட்னு. தேவனு நிச்சயமா சொல்றேன். பகல்ல வரைக்கும் ஈவினிங்கே நீங்க அறுக்க அறுக்க செய்வார். அது மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளா ஒரு ட்ரெஸ்ஸும் கல்யாணம் ஆனதுல ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்தது இல்லையா. அவ்வளோ ஒரு தரித்திரமான சூழ்நிலையில அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. தம்பி ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாருப்பா சந்தோஷமா சொன்னாங்க. உன் ஊழியத்துல விதைக்கிறனால உனக்கு சந்தோஷம் தான் போ. நைட்டு 10:45 கால் பண்ணி சொல்றேன்னாங்க. என்னைக்குப்பா நினைச்சு, நேத்தா நேத்துக்கு முன்னாடி நேத்துக்கு முன்னாடி நினைச்சு. ஆமா, நேத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. அதுக்கு முன்பாக ஒரு பையன் இருந்தான். அவன் எனக்கு வந்து எவ்வளோடா கடன் உன்கிட்ட கேட்டோம். நானும் எங்க அண்ணனும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது உன்கிட்ட எவ்வளோ கடன் தான் கேட்டுருந்தோம். அவன் சொன்னான், அண்ணே எனக்கு வந்து எங்க அக்கா கல்யாணம், எங்க வீட்டில் இருக்க எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வீட்டில் தொட்டுத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா கடன்னே அப்படின்னா. என்னடா சொல்றீங்க, 20 லட்ச ரூபா கடனாடா அப்படின்னா. இந்த கடன் அடைக்கிறேன், கடன் வாங்கி வாங்கி அடைக்கிறனால கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே கடன் நிப்பாட்டமெண்ட். நான் சொன்னேன், இனிமேல் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் கையில் எவ்வளோடா இருக்குன்னு காசு கேட்டு ஒரு 50 ரூபா வச்சு அதே பிடுங்கிட்டோம். பாத்துங்களா, பிடுங்கிறதுனால அவனுக்கு ஆசீர்வாதம். ஒரே வருஷத்துல கடன் அடைச்சிட்டாங்க. ஒரே வருஷத்துல கடன் அடைச்சிட்டாங்க. ஒரு சிறிய பணத்தை புடுங்கினாலதான் நீங்க என்னப்பா ஊழியக்காரங்கண்ணா, நீங்களை பெற்றுக்கொள்ளுதானே இப்ப வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேர்ட்ட இருந்து புடுங்கினாதான் ஆசீர்வாதமே. ஒரு சிறிய அடைய பண்ணி என்னை கொண்டு வா, 5 அப்ப 2 மீனை தேவ இடத்துல கொண்டு வா, அவர் கை அதுல படட்டும், அப்ப பெருக்கம் உண்டாகுது. மாஞ்சி கிரபோ ஷிடிர்பி லஹான்றபா. ஒரே வருஷத்துல கடன் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்து இந்த சண்டே கூட நான் ஒரு டெஸ்டிமனி நிறைய பேர் ஷேர் பண்ணேன். ஒரு சண்டே ஒருத்தவங்க வந்து மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த கடவுள் சொல்ற அந்த லேட் வந்து பணத்தை வாங்குன்றாரு. இப்படி இருக்கும். நீ போய் பணம் கொடுக்கும் ஊழியத்துக்கு பணம் கொடு, நான் கேட்க முடியும். போனேன். நான் என்ன போய் கேட்டேன்னா, உங்களுக்கு கடன் இருக்கான்னு கேட்டேன். ஆமா பிரதர், எவ்வளோங்க கடன் இருக்கு எனக்கு, எவ்வளவு கடன் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. வந்து திட்டத்தட்ட எனக்கு எவ்வளவு சொன்னாங்க, 20, அந்த லேடி 20 lakhs சொல்லிச்சு. உங்க ஹஸ்பண்ட் கொடுத்த கடன் எவ்வளவுக்கு தெளிவா சொல்லணும். 25 லட்சம்ன்றாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டேன். 13,000 ரூபா. உங்க ஹஸ்பண்ட் 30,000 ரூபா. மொத்தம் சேர்த்து 43,000. எவ்வளவு கடன் கட்டுறீங்க? 60,000 ரூபா. எப்படிங்க 60,000 கட்டுறீங்க? கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்காங்க. கடன் வாங்குறது, கடன் கட்டுறது, ரொட்டேஷன்ல விட்டு 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 கம்மியா வாங்கின காசு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கடனா மாறுச்சு. சாபம் பாருங்களேன். கடவுள் சொல்ற நீ பணத்தை வாங்குன்றாரு. நான் ஜோம் எடுத்துக்கோங்க, அவங்களோட பேக்கெட்ல எவ்வளவு கேஷ் இருக்கு எடுங்கன்றேன். எடுக்கும் போது அவங்க கையில, அவங்க உண்மையில அவங்க அக்கௌண்ட்ல 60 ரூபா இருந்துச்சு. நாங்க அந்த மீட்டிங் எப்பயுமே நடத்தும் போது கிட்டத்தட்ட எப்பயுமே ரவுண்ட் ஃபிகர் 500, 1000 அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரா தான் வரும். அன்னைக்கு பார்த்தா 22,000 எவ்வளவு ஆச்சு, 22,750 ரூபா என்னமோ, 50 ரூபா பில்லு. அந்த மீட்டிங் நாங்க நடத்துறோம் மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் சண்டே, பிசினஸ் மேன் ஃபெலோஷிப் மீட்டிங். 22,000 அந்த சொன்னேன். அந்த 50 ரூபா எடுத்து கரெக்டா பாருங்க, அந்த 50 எடுத்து அவங்களோட ஜோம்னி, அவங்களோட அந்த அந்த ஹோட்டலுக்கு இதா கொடுத்தாச்சு. அவங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் அவங்ககிட்ட விதைக்கிறதுல சந்தோஷப்படுறேன் சார் அப்படின்னு போனாரு. இன்றைக்கும் சில நேரத்துல நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில பணத்துல குறைவா இருக்கீங்களா? ஐ கமாண்ட், லெட் யுவர் ஹேண்ட் பி எக்ஸ்டெண்டட் டுவர்ட்ஸ் த காட்.
ஆமென். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்கள் எல்லாம் பண்டசாலை கொண்டு வரணும். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டு ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்க மட்டும் வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள்ன்றார். டெஸ்ட் பண்ணுங்கன்றார். சோதித்து பாருங்கள். பண விஷயத்துல மட்டும் தான் கத்துக்கூடாது. என்ன சோதித்து பார். நான் உன்கிட்ட நிச்சயமா உன் வாழ்க்கையில பிரேக் த்ரூ தருவேன் அப்படின்னாரு. எங்க வீட்ல எப்பயுமே ஒரு லுங்கி ஜெபம்னு ஒண்ணு இருக்கும். எங்க வீட்ல எப்பயுமே ஒரு லுங்கி ஜெபம் இப்படி தூக்கி வச்சு சொல்லுவோம். வானத்தில் பலகனை திறந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மக்கள் நன்றாய் வந்து எங்களால வரப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க அதை ஜெபம் முடிங்க. நீங்க மனுஷன்ட்ட கேட்கக்கூடாது. நீங்க கத்தட்டுங்க. டெல் காட். நாங்க டெல் பீப்புள் அந்த யாத்திராகமத்துல போட்டிருக்கல, டெல் பீப்புள் அண்ட் ஆஸ்க் காட். நாங்க விதைக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்றோம். அதை கனெக்ட் ஆகிற எல்லாருமே மிகப்பெரிய பிரேக் த்ரூ பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. சில பேர்கிட்ட மட்டும் தான் கடன் ரொம்ப கஷ்டமா இருக்க நேரத்துல தான் அவங்கள்ட்ட வந்து இனிமே காசை வாங்குறது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது பலனை அடையாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறியருக்கு ஒரு கலசம், அதுக்கு முன்பு வருஷம் தீர்க்கதரிசி நாமத்திலும் தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடையாமல் போவதில்லை என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கார். ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செஞ்சு ஐ வாண்ட் டு டேக் அன் ஆஃபரிங் ரைட் நவ். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி மூவ் ஆஃப் காட். This is a very move of God. Genesis 15:1 அப்போ after these things the word of the Lord came to Abraham in a vision saying, fear not Abraham, I am a shield and abundant compensation and exceeding reward shall be exceeding great reward உங்கள் வாழ்க்கையில எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். தேங்க்யூ. நான் சிறிய ஜெபத்தை செய்யும் நல்ல பிதாவே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கமாண்ட் நீர் கட்டளையிட்டதுனால நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. டாடி, இவர்கள வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே, இந்த இவர வாழ்க்கையில விதைக்கிற ஒவ்வொருத்தரோட விதையும் நீர் பெருகச் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. விதையை என்னை பெருகச் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஐ வாண்ட் டு ஷேர் மை என்னோட பர்சனல் ஒரு ஜிபே ஐடியா நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கான்ட்ரிபியூட். நான் இது வந்து யார்ட்டையும் இப்படி ப்ரெஷர் பண்ண மாட்டேன். ஆனால் பட் த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கான்ட்ரிபியூட். திஸ் இஸ் மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்துக்கோங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கான்ட்ரிபியூட். நாட் டு கான்ட்ரிபியூட், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஷோ இன் டு த கிங்டம் ஆஃப் காட். வேதம் தெளிவாக சொல்கிறது. யாத்திராகமும் 3 தேங்க்யூ ஜீசஸ். யாத்திராகம் 25 அதிகாரம் 2 வசனத்துல, யாத்திராகமா 25 தேங்க்யூ லார்ட். ரீமான்சி கரமான் தூரபோ ஷிரிபிலாகரா. யாத்திராகம் 25 2 வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணிக்கை கொண்டு வர சொல். எனக்கு கொடுக்க விரும்புவதை குறித்து அவனவன் தீர்மானிக்கட்டும். அவற்றை நீ எனக்காய் பெற்றுக்கொள். அவற்றை நீ எனக்காய் பெற்றுக்கொள். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீமான்சி கரஹண்டரபோ ஷிரிபிலாகரபா மீன் திரிபு ஷிரிபிலா. உன் பொருளாலும் உன் எல்லா வழியிலும் முதற்கொள்ளும் கத்தரை கனம் பண்ணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பி உன் ஆலைகள் திராட்சரசம் போகும். யூ crown the air with a beautiful harvest. Even the hard pathways, even the hard pathways, கடினமான பாதைகளை கூட அதை நெய்யாய் பொழியும். ஓவர்ஃப்ளோ வித் abundance. ஆமென். நீங்க நிச்சயமா இதை பார்ட்னர் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய பிரேக் த்ரூ கட்டளிடுவார். ஆமென். ஹalleluya. நாளைக்கு நாளைக்கு நான் கம்யூனியன் சர்வீஸோட முடிக்கணும். இன்னைக்கு ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணாங்க, தம்பி எண்ட் வித் கம்யூனியன் சர்வீஸ் டுமாரோ. நாளைக்கு ஒரு திருவிருந்து ஆராதனையோட 100வது நாள் முடிக்க போறோம். நான் சொல்றேன், அற்பமான ஆரம்பம், முடிவிலே சம்பூர்ணமான ஒரு பிரேக் த்ரூ தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளிடுவார். ஆமென், ஆமென். தேங்க்யூ. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். விதைத்த ஒவ்வொருத்தோட விதையும் நீர் கனப்படுவீராக. ஆண்டவரே, இதுக்கு ஜூம் முடிச்ச பிறகு கூட விதைக்கிறவங்களுடைய விதைய தேவ நீர் கனம் பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டு நான் சொல்லுகிறேன், அவர்களோட விதையும் தேவ நீர் கனம் பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கருத்துல கொடுக்குறாங்க. when they are giving, they are giving unto God.
கர்த்தர் உம்முடைய கரத்துல அந்த பணத்து மேல படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். மிகப்பெரிய பெருக்கத்தை நீ கட்டளையிடுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குறார். கழுக்கு சமணம் உன் வயது திரும்ப வாழது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். ஐ வாண்ட் டு பிளஸ் யூ த வேர்ட் ஆஃப் காட். எல்லாரும் உங்களை கரங்களை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம் ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாளைக்கு காலைல 6 மணிக்கு